வணக்கம் நண்பர்களே. அதாவது பொதுவாக இன்றைக்கி ஒரு விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறேன். என்ன இந்த விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரதம மந்திரியில் வந்து அதாவது பிஎம்ஒய் ஸ்கீமில் வந்து இந்த ரோடு கான்ட்ராக்ட்னு சொல்லி கிராமப்புறங்களில் வந்து ஒரு 500 குடும்பங்களுக்கு மேலே இருக்க குடும்பம் இல்லை 500க்குள்ளே இருக்க குடும்பங்களுக்கு வந்து இந்த கிராமப்புறங்களில் வந்து சில வசதிகள்லாம் செஞ்சு தராங்க. அப்படி என்ன வசதி செஞ்சு தராங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரோடு போடுறதுலேருந்து சின்ன பாலம் கட்டுறதுலேருந்து தெருவிளக்கு வைக்கிறதுலேருந்து எல்லாமே இந்த மாதிரி கான்ட்ராக்ட் ஃபுல்லாக பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படி பண்ணிகிட்டு இருக்க நம்மளோட திராவிட மாடல் அரசருக்கு பார்த்தீங்கன்னா என்ன லட்சணத்தில் இந்த ரோடு வச்சுருக்குன்னு சொல்லி நீங்களே பார்த்துக்கோங்க. இதுக்கும் மாதம் அவன் வந்து காசு வாங்கிட்டு தான் இருக்காங்க. அதாவது நாங்கள் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி. இது எந்த ஏரியானா மதுரையிலேருந்து அவனியாபுரத்தை தாண்டி பெரியார் நகர். சரிங்களா? இந்த பெரியார் நகர்னு சொல்லும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆமாங்க, இந்த ஏரியானாலே இப்படித்தாங்க அப்படின்னு நீங்களே சொல்லுவீங்க. ஏன்னா பேர்லேயே அந்த மாதிரி இருக்குது, தந்தை பெரியார் நகர். சரிங்களா? யாருக்கு தந்தைன்னு தெரிய கேட்காதீங்க. என்கிட்ட வந்து தந்தை பெரியார் நகர்னு சொல்லி போட்டிருப்பாங்க, இல்லைனா வைக்கம் பெரியார் நகர்னு போட்டிருப்பாங்க. இந்த ஏரியாவில் இந்த ரோடை பார்த்துக்கோங்க. இதுதான் வந்து இப்போ கவர்மெண்ட்டில் வந்து புதுசாக போட்ட ரோடு என்ன லட்சணத்தில் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. இந்த ரோட்டில் நேற்று பயணம் பண்ண ஒருத்தவங்க வந்து காலேஜ் ஸ்டாஃப், அவங்க ஏற்ற மாதிரி வந்த டூ வீலர் வந்து, அதாவது ரோடே ரொம்ப மோசமான ரோடு தான். இந்த ரோட்டில் வந்து ஓட்டணும்னா ஆர்டிஓ ஆஃபீஸில் 8 போடுறது சம்மந்தம் இந்த ரோட்டில் வந்து வண்டி ஓட்டுறதுக்கு சம்மந்தம். ஏன்னா இந்த வண்டியில் ரோட்டில் ஓட்டணும்னா ரொம்ப ஹை ரிஸ்கில் தான் நீங்கள் ஓட்டணும். ஏன்னா வந்து தெருவிளக்கு கிடையாது. 6 மணிக்கு மேலே இந்த சைடில் வந்து நீங்கள் பயணம் பண்ணவும் முடியாது. ஏன் பயணம் பண்ண முடியாதுன்னா ரோட்டில் வந்து இது கிடையாது, அதனால தெருவிளக்கு கிடையவே கிடையாது. எல்லா தெருவிளக்கு வேலை ஃபுல்லாக வந்து அந்த லேம்ப் போஸ்ட்டுக்கு வந்து அந்த கம்பி தான் சொருகி தான் வச்சுருக்காங்களே தவிர ஒரு லேம்ப் போஸ்ட்டு கிடையாது. 2 சைடும் கம்மா, நடுவில் தான் வண்டி போகணும். ஆனால் வண்டி போகிற பாதையும் வந்து ரொம்ப கேவலமான பாதை. இந்த ரோட்டில் வந்து வண்டி ஓட்டுறதுக்கெலாம் வந்து தனியாக இன்சூரன்ஸ் போட்டுக்கணும். ஏதாவது ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இன்சூரன்ஸ்லாம் இல்லை கைம் பண்ண முடியுன்ற அளவுக்கு நம்ம ரெடி பண்ணிக்கணும். அதே மாதிரி இது ஒத்தையடி பாதை தான். ஒரு பஸ்ஸு உள்ளே போயிடுச்சுன்னா ஆப்போசிட்லேருந்து பஸ்ஸு வெளியே வர்றதுக்கு ரொம்ப பெரிய சிரமத்துக்கு தான் வரணும். 2 சைடு ரொம்ப குறுகலான பாதை. இந்த குறுகலான பாதையில் நீங்கள் வண்டி ஓட்டுறது ரொம்ப ஹை ரிஸ்க்கு தான். இந்த ஏரியாவில் வந்து வண்டி ஓட்டுறது நீங்களே பாருங்கள் எவ்வளோ கன்றாவியாக தான் இருக்குதுன்னு பாருங்கள். இந்த ரோட்டில் நேற்று வந்து நார்மலாக மேடம் ஒருத்தவங்க ஏற்ற மாதிரி வந்திருக்காங்க. ஆப்போசிட் டைரெக்ஷன்லேருந்து வந்தவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க சைடில் வந்து வண்டி ஓட்ட முடியலன்னு சொல்லி ஆப்போசிட்டில் ஏறி இடித்து அவங்க கண்ணுக்கிட்ட வந்து கண்ணாடி குத்துற அளவுக்கு குத்திடுச்சு. குத்தி 12 தையல் போட்டிருக்காங்க. 12 தையல் போட்டது பத்தது இல்லாமல் இந்த ரோடை வந்து அவங்களும் எத்தனையோ முறை வந்து கலெக்டர் ஆஃபீஸ்லேயும் மனு கொடுத்துருக்காங்க. இந்த ஏரியா கவுன்சிலர்கிட்ட கொண்டு கொடுத்துருக்காங்க. மெத்தனை போக்கு இதெல்லாம் எதுக்கு எடுத்து பார்க்கணும். நமக்கு தேவையான 3 விஷயம்: கஞ்சா, மெத்தலான், அதே மாதிரி சாராயம், கள்ளச்சாராயம், சாராயம், இதில் தான் டெவலப் ஆகணுமே தவிர ரோடு போட்டு மக்களுக்கு எதுவுமே செய்யக்கூடாதுன்ற ஒரு நல்ல அபிப்பிராயத்தில் ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கு. இதை எவ்வளவோ எடுத்து சொல்லி கேட்கவும் மாட்டேது, காது கொடுத்து கேட்க மாட்டேன். நீங்களே பாருங்கள், இந்த ரோட்டில் எவ்வளோ பெண்டாக இறங்கி போகுதுன்னு மட்டும் பாருங்களேன். ஏன்னா ரோட்டை ஓட்டுறதுக்கு அவ்வளோ பெரிய சிரமமாக இருக்குது. எவ்வளோ தூரம் சொல்லியும் கேட்கல. இது ரொம்ப தூரம்லாம் இல்லை. 4-வே ட்ராக்லேருந்து இறங்கினோன்னே வரும். சரிங்களா? 100 மீட்ரு கூட கிடையாது. 2 மீட்ரு 3 மீட்டர்லேயே இந்த லட்சணத்தில் தான் இருக்குது இந்த ரோடு ஃபுல்லாக வந்து. 4-வே ட்ராக்லேருந்து வெறும் 2 மீட்ரு தான். இந்த சைடு தான் இப்படி இருக்குது, ஆப்போசிட் சைடு நல்லா இருக்குன்னா ஆப்போசிட் சைடு நல்லா இருக்குது. ஏன்னா சிட்டியோட லிமிட்டுக்குள்ளே வந்துடும். சிட்டியோட லிமிட்டை விட்டுட்டு கிராமப்புறங்களில் வந்தீங்கன்னா இந்த மாதிரி அவல நிலை நீங்கள் நிறைய சந்திக்கலாம். பார்த்தா குண்டும் குழியுமாக தான் இருக்குது ரோடு. ரோட்டில் பயணம் செய்கிறதுக்கு அவ்வளோ பதட்டமாக தான் இருக்குது. 6 மணிக்கு மேலே இந்த சைடில் வரவே முடியாது. 2 வீலரில் வந்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் கொலை நடக்காது, கொள்ளை வேணால் நடக்கும். நீங்கள் என்ன போட்டு வந்தாலும், காதில் கழுத்தில் என்ன போட்டு வந்தாலும் பிடுங்கிறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. அதே மாதிரி பைக்லலாம் வந்துடாதீங்க. இந்த சைடில் 6 மணிக்கு மேலே வந்துடாதீங்க. வந்தீங்கன்னா உங்ககிட்ட வந்து பைக்கே பிடுங்கிட்டு போகிற அளவுக்கு ஏரியாவோட பேர் அப்படி. ஏரியா மக்களை நான் சொல்லவில்லை, ஏரியாவோட பேரை தான் சொல்கிறேன். அந்த லட்சணத்தில் இருக்க அந்த ஏரியாவோட பேர் மக்களே. நன்றி, வணக்கம்.